மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் சூர்யா நடிச்சு அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆன சூரரை போற்று. சோழவந்தான்ல ஒரு ஏழை குடும்பத்துல வாத்தியார் பையனா பிறந்த சூர்யா எல்லா ஏழை மக்களும் போற மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ ஆரம்பிக்க நினைக்கிறார். அவரோட இந்த கனவை பல தடைகளை மீறி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் உண்மை கதைய பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதா சொன்னாலும் நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்கிறதா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இறுதி சுற்று போலவே இதுவும் ஒரு அண்டர்டாக் மூவி தான். இவ்வளவு அருமையான படத்தை கொடுத்ததுக்காக சுதாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சீன்ஸும் டயலாகும் பல இடங்கள்ல நம்மள அழுக வச்சிருது. சூர்யாவுக்கு இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. நம்ம அள வைக்கிற குற்றவாளிகள்ல இவருக்கு தான் முதலிடம். உயிருக்கு பாடிட்டு இருக்க அப்பாவை பார்க்க ஊருக்கு போக ஏர்போர்ட் வர்ற சூர்யா பணம் பத்தாம அங்க ஊர்ல பேசஞ்சர்கிட்ட காசு கேட்டு கெஞ்சி கதறி அழுகிற இடம். தன்மானம் தடுக்க தயங்கி மனைவி கிட்ட 15,000 கடன் கேட்கிற இடம். சாப்பாட்டுல விச வச்சிடலேன்னு மனைவிட்ட கேட்க அதுக்கு அவங்க சொல்ற பதில் போன்ற பல இடங்கள்ல நம்மள அழுக வச்சிடறாரு. கதாநாயகியா நடிச்சிருக்க அப்படின்னா இவ்வளவு அருமையா நடிக்க இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்கன்னு கேட்க வைக்கிறாங்க. காதல், கோபம், ஆத்திரம், வெக்கம், சோகம், அன்பு, பாசம்னு பல உணர்வுகளை ரொம்ப அருமையா வெளிப்படுத்துறாங்க. இவங்களுக்கும் காளி வெங்கட்டுக்கும் படத்தின் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் வர்ற ஒரு சின்னதான டகஃபார் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்குது. சூர்யா அப்பண்ணாவை தவிர மூணாவதா இந்த படத்துல பயங்கர பிரமாதமா நடிச்சிருக்க இன்னொருத்தர் காளி வெங்கட். இவர் ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர். பல எமோஷனல் சீன்ஸ ரொம்ப அநாயசமா நடிச்சிட்டு போய் நம்மள கலங்க வச்சிடுறாரு. கருணாஸ், ஊர்வசி, பிரசன்னான்னு மத்தவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படங்கள் மாதிரி இந்த படத்தை ஒரு பேங்கோட ஆரம்பிச்சது ஒரு நல்ல விஷயம். நான் லீனியர் ஸ்டைல்ல கதை சொல்லி இருக்கிறதும் இந்த படத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குது. இதனாலேயே இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் விறுவிறுப்பாகவும் போகுது. பரேஷ் ரவால் கேரக்டரை நம்ம வெறுக்கிறப்பவே அவர் அருமையா நடிச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரிய வருது. தன்னுடைய கனவை பறிச்சுட்டாங்களேன்னு நினைச்சு படுற ஆத்திரம், தன்னுடைய மாமியார் தன்னை அவமானப்படுத்துறப்ப வெம்பி வெதும்பி இயலாமையை வெளிப்படுத்துற சோகம், அப்பா கிட்ட போன்ல பேச துடிக்கிற பாசம்னு பல இடங்கள்ல மிக தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் சூர்யா. இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். இந்த படத்தை பார்த்து முடிச்ச பின்னாடி ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும். படத்தை பார்த்துட்டு உங்க கருத்தை இங்க பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.